அவர் என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். திருப்பி படிங்க. அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து 13ஆம் அதிகாரம். ஆமா, 13:5. மறுபடியும் படிக்கவா? படிங்க. அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். 22வது வசனம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்து காட்டுவர். இதை நெறி தவறுகிறது. எப்படி எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கை. ஏன்னா இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே கடைசி நாட்கள் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல நம்மளை நெறி தவற செய்வாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை திசை மாறி போகும். நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்றோம், டே ஏமாந்துடாதரா, அவங்க உன்னை தவறான பாதைக்கு கூட்டிட்டு போயிடும். அதான் நெறி தவறுது. சரியா? தவறான ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துட்டு என் பையன் கெட்டுட்டான், என் பையன் நல்லவனாக தான் இருந்தான், நல்லா ஜெபம் சொல்லிட்டு இருந்தான், நல்லா படிவான், நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான், நல்லா காலேஜில் இருந்தான், நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கெட்டுட்டான். அவனுடைய வட்டம், அதாவது அவனுடைய சர்க்கிள் சரியில்லை அப்படின்னு, அவன் போகிற பாதை சரியில்லை அப்படின்னு நெறி தவறுறது, திசை மாறி போகிறது. சரிங்களா? திசை மாறி போகும்பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம உங்கள் குடும்பத்தை விட்ட, அதாவது உங்கள் வீட்டுக்கே ஒரு கண்ணீர், உங்கள் வீட்டுக்கே ஒரு அழுகை, வீட்லேயே ஒரு பிரச்சனை. எப்படி இருக்கும் உங்கள் வீடு? ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் அன்பாக நீங்கள் வளர்த்தீங்க, உங்கள் பிள்ளைய ஆசையாக வளர்த்தீங்க. அந்த பிள்ளை வளர வளர ஒரு டீனேஜில் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகுது, வருது, மதிக்கிறதில்ல, பேசுறது கேட்குறதில்ல, அது பாட்டுக்கு என்ன, அது லைஃப்பில் அது லைஃப் ஸ்டைல் அதுக்கு வேறு மாதிரியாக இருக்குது, அது ட்ரெஸ் மேக்கிங் வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களா? என்னென்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த எச்சரிக்கையை அது கேட்குமா? எச்சரிக்கையை கேட்காது. பாருங்க, இதுதான் ட்ரெண்டா. அப்போ இந்த ட்ரெண்டு தான் கரெக்டு. அப்போ இதுதான் உங்களுக்கெல்லாம் என்ன, நீங்கள்லாம் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் பெரியவர்களை அந்த பிள்ளைங்க மதிக்காதுங்க. அதே போல தான் இன்றைக்கு திருப்பி அந்த வசனத்தை படிங்களேன். ரொம்ப நல்ல அழகான வசனத்தை ஆண்டவர். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்ய அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்து காட்டுவர். நீங்களோ கவனமாயிருங்கள், அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அந்நாட்களில் அப்போ புரிஞ்சிச்சுங்களா? இன்னொன்று மத்தேயு எழுதிய நற்செய்தியில 6ஆம் அதிகாரம் வாங்க, திருப்பி மத்தேயு எழுதிய நற்செய்தியில 6ஆம் அதிகாரம். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு அங்கே கற்றுத்தருகிறத நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாக உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மறைவாய் இருக்கிற உங்க தந்தையை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க மறைவாய் இருக்கிறத பார்க்கிற உங்க தந்தை உங்களுக்கு வெளிப்படையா பலன் கொடுப்பாரு. அதே போல இன்னொரு வசனத்திலேயே அவர் சொல்றாரு, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்றாங்கல்ல, அவங்கள நம்பாதீங்கன்றாரு. சொல்றாரா? பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்றாங்க, ஏன் நம்பாதன்றாரு? எதுக்கு நம்பக்கூடாதுன்றாரு? நிறைய நேரம் ஜெபம் சொல்றாங்கல்ல, அவங்கள நம்பாதீங்கன்றாரு. ஏன் நம்பக்கூடாது? அவங்க மற்றவங்க பார்க்கறதுக்காகவே சொல்லுவாங்களே ஒழிய உண்மையாவே வெரி குட். அப்புறம் ஏன் அவங்கள பார்வைக்கு நீண்ட நேரம் அங்கீங்களை போட்டுக்கன்னு அவங்க வார்த்தைகளை கருத்தா ஜெபிக்காம சரி, நான் இதுக்கு வரல. சரிங்களா? நீங்களே யோசிங்க. பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை தான் நம்ம யோசிச்சுக்கணும் இல்லையா? நம்ம ப்ரேயரையே சொல்லின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ப்ரேயரே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா ஜெபம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதானவர்
வயதானவர், நிறைய பேர் நல்ல நல்ல முதிர்ந்த வயதானவர். அவர் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஜெபத்தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் வயசு வேற வேற வேலை இல்லை. ஆனால் அவருடைய ஜெப அறையில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிச்சுட்டே இருப்பார். அவர் சாகிற நேரத்தில் கூட, அதாவது சாக போகிறாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சாக போகிறாரு, நல்லா உட்காந்து ஜெபிச்சுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட எனக்கு கொஞ்சம் ஏதோ கொண்டு வந்தா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி 10 மணிக்கு பார்த்தா ஜெபிச்சுன்னு தான் இருந்தார். அவர் கேட்டதை அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கறதுக்கு மேலே போனாக்கா அப்படியே அந்த சேர்லேயே உட்காந்து செத்துட்டாரு. சேர்லேயே உட்காந்த மாதிரியே இறந்துருக்காரு. அப்போ ஜெபம் பார்த்தீங்கன்னா அவருடைய சாவுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இடமே இல்லை. அவருக்கு இருக்கும் 80 வயசை தாண்டி இருப்பார். ஆனால் எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ பேரை சம்பாதிச்சாரு அப்படின்னா, வாழும் காலத்தில் அவர் ஜெபத்தோடு இணைந்த வாழ்வோட ஜெபம் இல்லை. அப்போது நான் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னாக்கா, நான் அந்த ஜெபம் எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்குது. ஏன்னா நெருப்பை கொடுக்குது. நேற்று நான் சொன்னேன்ல, நெருப்பை என்கிட்ட கொண்டாந்து தருது. அந்த நெருப்பை நான் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வராரு. வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வந்தால் ஒரு 20,000 30,000 எடுத்துகிட்டு வராரு. அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுட்டு, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்றாரு. காலையில் எழுந்திரிச்சு மனைவி கிட்ட சொல்கிறாரு, சாப்பாடு சீக்கிரம் செய்டி அப்படின்றாரு. என்ன சீக்கிரம் கட்டு, சாப்பாடை கட்டு, துணியெல்லாம் துவைச்சி போடு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. சாப்பாடு எங்கே செய்வாங்க? அவங்க இருந்தால் தானே பொருள் இருந்தால் தானே செய்வாங்க. அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு? அதிகாரம் பண்ணுறாரு. 1 பைசாவும் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு? வேலைக்கு போகிறாரு. காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஏந்திச்சு அல்லேலூயா ஸ்தோத்திரம்